ஹாய் டியர் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். பட் இன்றைக்கி வந்து கிராஃப்ட் பார்க்க போகிறதில்ல. நிறைய குட்டி குட்டி டாய்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் எப்படி எனக்கு என்கிட்ட கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கடையில் போடுறதுக்காக அப்பா வாங்கிட்டு வந்தது. பேக்கெட் தனித்தனியாக பிரித்து தான் வந்து போடுவாங்க. நான் வந்து இது பார்க்குறது குட்டி குட்டியாக டாய்ஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்றதுக்காக இதை வந்துட்டு வீடியோ எடுத்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே பார்க்குறது உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குட்டி குட்டியாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். எல்லாமே சின்ன சின்ன டாய்ஸ் கலெக்ஷன் தான். வாங்க என்னென்ன திங்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். எல்லாமே நிறைய இருக்குது. ஒரு பேக்கெட்டில் எப்படியும் 100 பீஸ் இருக்குமா என்னென்னு தெரியல. ஒவ்வொரு பேக்கெட் பொறுத்து ஒன்று இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து குட்டி குட்டி ஹாட் பாக்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக வீடு மாதிரி இருந்துச்சு. இது பாருங்கள், ஒவ்வொரு கலரில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி வீடு இருந்துச்சு சின்னதாக. இதெல்லாம் எனக்குமே பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸு. அதனால் சரி உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணி வச்சேன். இந்த வீடியோ வந்து இப்போ ஷூட் பண்ணது கிடையாது. ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் டைம் கிடச்சிச்சு. அதனால் இப்போ நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்குமே பார்க்க பிடிக்குமான்னு சொல்லுங்கள். நிறைய பொருள் நான் காமிக்கிறேன். இதில் எந்த பொருள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பொருளுக்கு வந்து எனக்கு நேமே சரியாக தெரியல. சில பொம்மைலாம் வரும், அந்த பொம்மைக்கெல்லாம் என்ன பேருன்னு கூட எனக்கு தெரியல. தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஓகே. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது முயல் குட்டி மாதிரி இருந்துச்சு. நீளமாக சின்ன சின்ன முயல் குட்டி. இது வந்து நிறைய பீஸ் இருந்துச்சு. எப்படியும் ஒரு 200 பீஸ் இருக்குமா என்னென்னு தெரில. நான் எண்ணிலாம் பார்க்கல. சும்மா நிறைய பீஸ் இருந்துச்சுன்றனால உங்கள் கூட அப்படியே காமிக்கிறேன், அவ்வளோதான். இது பாருங்கள், நிறைய கலர்ஸில் நிறைய பீஸ் சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு பெரிய கண்ணெல்லாம் வச்சு முயல் குட்டியாக இல்லை வந்து என்ன பொம்மைன்னே தெரியல. பார்க்க அப்படி தான் இருந்துச்சு, காதெல்லாம் வச்சு. இதுவுமே பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இந்த மாதிரிலாம் யாராச்சும் குட்டி குட்டியாக வாங்கி விளையாண்டுருக்கீங்களா, யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் எனக்கு வந்து சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ராக்கெட் மாதிரி இருந்துச்சு. இந்த ராக்கெட் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பீஸாக இருந்துச்சு. அந்த கீழே இருக்கிற மூடி மாதிரி ஒரு கேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது வந்து தனித்தனி பீஸாக மூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நம்ம செட் பண்ணிக்கணும் போல இருக்குது, ஒன்றுத்தையும் தனித்தனி பீஸாக. இதோ இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான். ஓகே, நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. இது வந்து ராக்கெட், சும்மா டாய்ஸ் ராக்கெட். ஓகே, அவ்வளோதான். இதுவுமே நிறைய கலர்ஃபுல்லாக வந்து இருந்து. இதுக்கு வந்து நிறைய என்ன பேசுகிறதுலாம் தெரியல. ஏன்னா சும்மா வந்து அதில் அப்படியே ஒரு திங்ஸ் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வந்து நானுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இதில் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சும்மா அப்படியே நம்ம வந்து ஜாலியாக பார்க்கலாம், அவ்வளோதான். ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் இந்த வீடியோ. டாய்ஸ் கலெக்ஷன் நிறைய பேருக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கும் இல்லையா, அதுக்காக தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து விளக்கு. இது வந்து அந்த காலத்தில் சிமிலி விளக்குன்னு சொல்லுவாங்களா என்னென்னு தெரில. அதே மாதிரியே பிளாஸ்டிக்கில் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு அதே மாதிரியே இருந்துச்சு. அதுவுமே ஒரு 4 கலர் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து சின்ன சின்ன மக்காச்சோளம் இருக்கும்ல, மக்காச்சோளத்துலேயே வந்துட்டு கலராக ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப நேச்சராக தெரிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் அண்ட் வந்து அந்த ஆரஞ்சு கலர். இது ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் காயாக இருக்கும் போது க்ரீன் கலர், ஆனால் வந்து கொஞ்சம் பழுத்துட்ட பிறகு அந்த ஆரஞ்சு கலர், அந்த எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் நேச்சராக தெரிஞ்சிச்சு. பிங்க் கலர்லாம் அவ்வளோ நேச்சராக தெரியல. பட் பார்க்குறதுக்கு மக்காச்சோளம் மாதிரி குட்டியாக ரெடி பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ, எஃப்எம் ரேடியோ சொல்லுவாங்கள்ல, கையில் அந்த காலத்துலலாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி குட்டியாக பிளாஸ்டிக்கில் ரெடி பண்ணியிருக்காங்க. சும்மா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். உள்ளே வந்து ஓப்பன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் மாடலில் தான் இருக்கும். இது கைப்பிடி வேறு ஒன்று கொடுத்துருந்தாங்க, செமையாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து கொஞ்சம் பீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக அந்த தண்ணி டேங்க் இருக்கும்ல, அதுதான். ரொம்ப குட்டி தண்ணி டேங்க் இது. அதனால் நிறைய கலெக்ஷன்ஸ் இதில் இருந்துச்சு. அதாவது நிறைய கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி மாட்டிக்கிறதுக்கு தான். தனித்தனி பீஸாக 2 பீஸாக இருந்துச்சு. கேப்பும் அதுக்கப்புறம் கீழே உள்ள அதுவும். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு. இதுவே பிளாக் கலரில் இருந்துச்சுன்னா இன்னுமே நேச்சராக இருந்திருக்கும். பட் ஒரு பீஸ் கூட பிளாக் கலர் இல்லை, எல்லாமே வந்து வேறு கலரில் தான் இருந்தது. பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, இது நிறைய பீஸுமே இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பொம்மை. பட் இந்த பொம்மைக்கு வந்து நேம் என்னென்னலாம் தெரியல. பட் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஒரு ஜென்ஸ் பொம்மை மாதிரி தான். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருந்துச்சு. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் புதுசாக கவர்லேருந்து உங்களுக்கு பிரித்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எப்படியா இருந்தாலும் இதை பிரித்து தான் வந்து தனித்தனி கவரில் வந்து பேக் பண்ணுவாங்க. அதனால் எப்படியும் பிரிக்க தான் போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் பிரித்து ஒரு வீடியோவாக காமிச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த டாய்ஸ் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னு நினைக்கிறேன். யார் யாருக்கெல்லாம் இந்த டாய்ஸ் கலெக்ஷன் பார்க்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான். அந்த பொம்மை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஸ்லிப்பர் மாடல்லையே ரெடி பண்ணியிருக்காங்க. டாய்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்லிப்பர் மாடல்லாம் இருக்குமான்ட்டு நான் இதை பார்த்துட்டு பிறகு தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு காலுக்கு போடுறது மட்டும்தான் இருந்துச்சு. ஒரே சைஸ், அதாவது ஒத்த கால் ஜோடின்னு சொல்லலாம், அது மட்டும்தான் இருந்துச்சு. ஜோடியாக இல்லை,
ஒரு சைஸ்க்கு மட்டும் இருந்துச்சு. பட் ஸ்லிப்பர் மாடலில் இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஓகே, இதுவுமே நிறைய கலர் இருந்துச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பொம்மை தான். ஆனால் இது என்ன பொம்மைன்னு தெரியல. நம்ம நிறைய வீடியோவிலலாம் பார்த்துருப்போம் இந்த பொம்மை. யாருக்காச்சும் இந்த பொம்மையோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பொம்மை பார்க்குறதுக்கு நம்ம வீடியோவில் பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன்ல, இது வந்து அதே மாதிரியே நேச்சராக இருந்தது. பார்க்குறதுக்கே குட்டி அழகாக இருந்தது. ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, 2 மாடலில் இருந்ததுன்னு சொல்ல வரேன். அவ்வளோதான். இதுவுமே நிறைய கலர்ஸில் இருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டீஸ்க்கு வந்து ஃபேவரட் ஆனது தான் இந்த மாதிரி செல்ஃபோன். இந்த மாதிரி குட்டியாக செல்ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எல்லாருமே குட்டீஸ் விரும்பி வாங்கிட்டு போவாங்க. சீக்கிரமாகவே வந்து கடையில் வச்சோன்னா நம்மளுக்கு காலியாக போயிடும். ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஒரு செல்ஃபோன் மாடலில் சின்ன ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், பட்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனால் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். யூஸ் பண்ணுற மாதிரி, நம்ம சின்னதாக கையில் வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி அழகாக இருக்கும். அதனால் குட்டீஸ்க்கு ரொம்ப ஃபேவரெட்டுன்னு நினைக்கிறேன். பிடிக்குமா என்னன்னு சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது என்னன்னு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் எனக்கே தெரியும். ரொம்ப குட்டியாக இருக்குது. ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணியே பார்த்துடலாம். இது வந்து சின்ன டப்பா மாடலில் ஒரு பொம்மை கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து சின்ன ஒரு கேப்மே இதுக்கு கொடுத்துருக்காங்க. இது நம்ம சின்னதாக ஓப்பன் பண்ணியுமே பார்க்கலாம். இது வந்து சின்ன மங்கி பொம்மையா இல்லை நாய்க்குட்டி பொம்மையா என்னன்னு தெரியல எனக்கு சரியாக. அதோடைய இமேஜினேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்கனால எனக்கு சரியாக தெரியல. பட் அது சின்ன ஒரு பொம்மை மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து சிங்கம் இருக்கும்ல, அந்த சிங்கம் மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப குட்டி சிங்கம் மாதிரி கலராக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அந்த கோல்டன் கலர் வந்து இன்னுமே நேச்சராக இருந்துச்சு. ஏன்னா பொதுவாகவே இருந்துச்சு குட்டி சிங்கம்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் மேட்சிங்காக வந்துட்டு அந்த கோல்டன் கலர் இருந்துச்சு. இது பாருங்கள், நான் உங்களுக்கு நல்லா ஜூமாக காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன சிங்கம் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது, அதுக்காக தான் சொன்னேன். ஆனால் இது வந்து ஓப்பன் மாடலாக என்னென்னலாம் தெரியல, சும்மா அப்படியே தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு 3 கலர்ஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பம்பரமே வந்து ரொம்ப ஃபேவரட் தான். ஏன்னா வந்து டாய்ஸ் கலெக்ஷன்லேயே இதுதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பார்க்குறதுக்கும் அழகாக குட்டியாக இருக்கும், பட் நம்ம வந்துட்டு விளையாடுறதுக்குமே ரொம்ப ஜாலியாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன பம்பரமாக இருந்தாலும் இதை சுற்றி விளையாடும் போது ரொம்பவே சூப்பராக இது வந்து ஒர்க் அவுட் ஆனிச்சு. நான் உங்களுக்கு வந்து இது விளையாண்டுமே காமிக்கிறேன். இந்த எல்லா பம்பரத்துக்கும் நடுவில் ஒரே ஒரு பம்பரத்தை மட்டும் நம்ம சுற்றி விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட மாடல் பாருங்கள், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். இது 2 ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். 2 பார்ட்ஸாக கொடுத்துருந்தாங்க இந்த இது. இப்போ இதை வந்துட்டு சுற்றி விட்டு பாருங்கள். சுற்றி விட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக ரொம்ப நேரத்துக்குமே வந்து சுற்றுனுச்சு. 2 பம்பரம் வாங்கி 2 குட்டீஸ் அழகாக சேலஞ்ச் மாதிரி விளையாடலாம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்காக. ஓகே, கையில் தூக்கலான்னு தூக்குனேன், பட் அது வந்து கீழே சரியாக விழுகலை. கீழே சுற்றின மாதிரி சரியாக கையில் சுற்றலை. அதனால் கையிலேயே இந்த மாதிரி சுற்றி விளையாண்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். அதுவுமே போய் கீழே விழுந்துருச்சு. இந்த மாதிரி வந்துட்டு பம்பரம் அழகாக கையில் வச்சு சுற்றி விளையாடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இது ரொம்ப குட்டி பசங்களுக்கு இந்த பம்பரம் ரொம்ப சேஃப்டியாகவுமே இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட டாய் கலெக்ஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இது எல்லாமே பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு